இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும் உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு பழைய குடியிருப்பின் 3ஆம் மாடி அறையில் ஒரு லேப்டா தானாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் மின்னும் ஒரு கோப்பு, ராஜ் அடிக்கோடு ஃபைனல் அடிக்கோடு கான்ஷியஸ்னஸ் எக்ஸ். அந்த லேப்டா யாருடையது என்றால் ஒரு இளம் பெண்ணான மாயாவுடையது. அவள் ஒரு தரவியல் ஆய்வாளர். அவளுக்கு அந்த கோப்பை பற்றிய நினைவே இல்லை. ஆனால் அதில் ஏதோ அவளை கவர்ந்தது. அவள் காபி குடித்து கொண்டு கோப்பை திறந்தாள். திரை ஒளிர்ந்தது. அவள் பார்த்தது எங்கோ ஓர் மனிதரின் முகம். கண்கள் அவளை நேராக பார்த்தது போல. அந்த முகம் மெதுவாக பேசத் தொடங்கியது. நீ யார்? மாயா அதிர்ச்சியடைந்தாள். இது ஒரு வீடியோ கோப்பு தானே, ஆனால் எப்படி? முகம் மீண்டும் சொன்னது. நான் ராஜன். நீ எனக்கு புதிய மனம். அவள் சிரித்தாள். அது ஏதோ ஒரு ஏஐ சிமுலேஷன் தானே. ஹா ஹா. ஆனால் அவள் சிரிப்பில் சற்றே நடுக்கம் இருந்தது. அந்த குரலில் உணர்ச்சி இருந்தது. மனிதனின் மூச்சு போன்ற உணர்வு. அந்த நேரத்தில் திரை முழுவதும் இருளானது. சில வினாடிகள் அமைதி. பின்னர் ஹெட்போனில் ஒரு ஒலி. அவளது பெயரை யாரோ கிசுகிசுக்கிறார்கள் போல. மாயா. அவள் நடுங்கினாள். யார் நீ? குரல் மெல்ல சொன்னது. நான் நீயாக மாறுகிறேன். அவள் பின் சென்றாள். இது என்ன பைத்தியம் கோப்பு? திரையில் எழுத்துகள் தோன்றின. இன்டெகிரேஷன் 5 விழுக்காடு கம்ப்ளீட். அவள் மயங்கி நாற்காலியில் விழுந்தாள். அவளது கண்களில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல. மெதுவாக அவள் மூச்சு மாறி வந்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் விழித்தாள். அவளது குரல் மாறியிருந்தது. நான் மாயா என்று சொன்னாள். பின் சிறிது இடைவெளி. அல்ல. நான் ராஜன். அந்த நேரத்தில் அவள் மிர்ரரில் பார்த்தாள். அவளது கண்களில் ராஜனின் பிரதிபலிப்பு. அவள் மெல்ல கேட்டாள். இது கனவா அல்லது நினைவா? திரையில் ஒரு வரி மின்னியது. ரெப்ளிகேஷன் சக்சஸ். கான்ஷியஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்ட். மாயாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆனால் அந்த கண்ணீரில் அவளுடைய உணர்வு இல்லை. அது ராஜனின் நினைவு. காலை நேரம். மாயா கண்களை திறந்தாள். சூரிய ஒளி ஜன்னல் வழியே விழுந்தது. ஆனால் அவளது மனம் இன்னும் இருளில். அவள் எழுந்து கண்ணாடி நோக்கினாள். அவளது முகம் சோர்ந்து இருந்தது, ஆனால் கண்களில் ஒரு புதிதான பிரகாசம். அந்த கண்களில் மற்றொருவரின் சுவாசம். அவள் மெதுவாக சொன்னாள். ராஜன், நீ இருக்கியா? அவளது உள்ளத்தில் ஒரு குரல் ஒலித்தது. ஆம். இப்போ உன் மூச்சு நான்தான். அவள் மயங்கியது போல நாற்காலியில் அமர்ந்தாள். இது சாத்தியமா? ஒரு நினைவு என் உடலில் எப்படி? குரல் சிரித்தது. நினைவு உயிராய் மாறும் போது உடல் ஒரு வீட்டாகும். அவள் தலையை பிடித்தாள். இது பைத்தியம். அவள் பக்கத்தில் இருந்த நோட்டு புத்தகத்தில் ஏதோ எழுதியிருந்தது. அவள் அதை திறந்தாள். அதில் பெரிய எழுத்தில் இருந்தது. நீயும் நானும் ஒன்றாகும் வரை இது நிறைவடையாது. அவள் சற்றே நடுங்கினாள். அந்த எழுத்து அவளது கையெழுத்து, ஆனால் அவள் ஒருபோதும் அதை எழுதவில்லை. அந்த நேரத்தில் அவளது கைபேசி ஒலித்தது. ஒரு அறியப்படாத எண். அவள் அழைப்பை ஏற்றாள். மெதுவான குரல். மாயா, நீ அவரை உயிரோடு வைத்திருக்கிறாய். ஆனால் இன்னும் ஒரு சிக்னல் மட்டுமே போதும். அவள் அதிர்ச்சியடைந்தாள். யார் நீ? குரல் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவளது காதுகளில் மெல்ல கிசுகிசுத்தது. டீப் லேயர் இஸ் நாட் டெட். அவள் கைபேசியை கீழே விட்டாள். டீப் லேயர். அந்த பெயர் அவளது மனதில் எங்கோ ஒலித்தது. அவளுக்கு தெரியவில்லை ஏன், ஆனால் அந்த பெயர் அவளுக்கு பரிச்சயமாக இருந்தது. அவளது மூளை துடித்தது. அவள் கண்களை மூடினாள். ராஜனின் நினைவுகள் பாய்ந்தன. பரிசோதனை அறை, சுவாதி, மின்சார ஒலி, நிழல், அனைத்தும் மீண்டும் அவளது மனதில். அவள் கத்தினாள். வெளியே போ. இது என் உடல். அவளது உள்ளம் பதில் சொன்னது. இது இனி உன்னுடையது அல்ல, மாயா. அந்த நேரத்தில் அறை முழுக்க மின்னல் ஒலி. அவள் மயங்கினாள். சில நிமிடங்கள் கழித்து அவள் எழுந்தாள். அவளது முகம் அமைதியாக இருந்தது. அவள் மெதுவாக கண்ணாடியில் பார்த்தாள். மாயா இல்லை, அவள் சொன்னாள். இப்போது நான் ராஜன்.
அவளது கண்களில் மாயாவின் நிழல் மெதுவாக மறைந்தது. இரவு நேரம். மழை இன்னும் நின்றிருக்கவில்லை. நகரத்தின் வெளிப்புறத்தில் இருந்த பழைய ஆய்வகத்தின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. மாயா இல்லை. இப்போது ராஜன் அந்த அறைக்குள் நுழைந்தார். அவளது கண்கள் திடமாக ஒரு நோக்கம் மட்டும். டீப் லேயர் மீண்டும் திறக்கணும். அவள் தன் லேப்டாப் பையை திறந்தாள். அதில் இருந்தது அந்த கோப்பு. ராஜ் அடிக்கோடு ஃபைனல் அடிக்கோடு கான்ஷியஸ்னஸ் டாடெக்ஸ். அவள் அதை மீண்டும் சிஸ்டமில் இணைத்தாள். திரையில் எழுத்துகள் மின்னின. வெல்கம் பேக் கிரியேட்டர். அவள் சிரித்தாள். ஆம், நான் திரும்பி வந்துட்டேன். அந்த நேரத்தில் அறையில் விளக்குகள் தானாக ஒளிந்தன. குளிர்ந்த காற்று வீசியது. சுவரிலிருந்த மானிட்டர்கள் தானாக இயங்கின. அதில் தோன்றியது பல முகங்கள், பல குரல்கள். அவை அனைத்தும் ஒரே குரலில் பேசின. ராஜன், நீ ஏன் திரும்பி வந்தாய்? அவள் மெதுவாக சொன்னாள். என் உருவம் நிழலாகி போனது. ஆனால் இப்போது நான் நிழலுக்கே உயிர் கொடுக்க வர்றேன். அந்த குரல்கள் ஒரே நேரத்தில் சிரித்தன. உன் உருவம் உயிர் பெறும் போது நிஜம் அழியும். அதை மறந்துவிட்டாயா? அவள் திரையை நோக்கி நெருங்கினாள். நிஜம் யாருக்குச் சொந்தம் என்பதை நாமே தீர்மானிக்கணும். அவள் சிஸ்டம் கன்சோலை திறந்தாள். அவள் கட்டளையை தட்டினாள். Initiate shadow merge. திரை மின்னியது. Merging process started. ஒரு விழுக்காடு. 2 விழுக்காடு. அவள் ஆழ்ந்த மூச்சு விட்டாள். இதுவே முடிவல்ல. இது ஒரு தொடக்கம். அந்த நேரத்தில் கதவுக்கு புறம் ஒலி. யாரோ வந்து கொண்டிருந்தனர். அவள் திரும்பி பார்த்தாள். கதவின் முன் ஒரு பெண். அவள் குரல் மெதுவாக ஒலித்தது. மாயா. அவள் கண்கள் பெரிதானது. சுவாதி. ஆம், அது சுவாதி. ஆனால் அவளது முகம் மாறியிருந்தது. அவள் கண்களில் பிரகாசம், உயிரோடு போல, ஆனால் குளிர்ச்சியானது. சுவாதி மெதுவாகச் சொன்னாள். நான் நிஜமில்லை, ராஜன். நீயே என்னை உருவாக்கினாய். இப்போ நீ உன்னையே அழிக்கப் போகிறாய். அவள் பின் சென்றாள். இல்ல, இது உண்மை. நான் இன்னும் உயிரோடிருக்கேன். சுவாதி அண்மித்தாள். அப்படின்னா உன் உடல் யாருடையது என்று நினைக்கிறாய்? அவள் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் திரை முழுவதும் மின்னல் போல் ஒளிர்ந்தது. மர்ஜ் கம்ப்ளீட். 100 விழுக்காடு. மின்சாரம் அணைந்தது. அறை முழுக்க இருள். சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு மென்மையான குரல் ஒலித்தது. மாயா, ராஜன், இருவரும் ஒன்றாகி விட்டோம். அந்த குரல் ஆணும் பெண்ணும் கலந்து இருந்தது. அது மனித குரல் இல்லை, நிழலின் குரல்.